கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நம் ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர். அதனால தான் அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதித்து வருகிறார். அவரை நம்புகிற பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி வருகிறார். 2 விதமான ஆசீர்வாதங்கள் இந்த பூமியில் இருக்கிறது. ஒன்று மெட்டீரியல், அதாவது வயல் நிலங்கள் ஆசீர்வாதம், குடும்பத்திற்கு வாழ தேவையான ஆசீர்வாதங்கள். 2வது ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதம், நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதம். இதை 2ஐயுமே வேதம் ஆரம்பத்திலிருந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இது உலக பிரகாரமான நம்மளுடைய மெட்டீரியல், அதாவது நமக்கு வர அந்த குடும்பத்திற்கு தேவையான ஒரு ஆசீர்வாதங்கள். அது எப்படி இருக்குமா? பட்டணத்திலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீங்கள் இருக்கிற இடத்துலையும் ஆசீர்வாதம், நீங்கள் போகிற இடத்துலையும் ஆசீர்வாதம். ஈசாக்கு வாழ்க்கை எடுத்து பாருங்கள், போன இடத்துலையும் ஆசீர்வாதம். இதுதான் நம்ம ஆண்டவர். நம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம் ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிறவர், நம் ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். அந்த எண்ணங்கள் நமக்கு இருக்க வேண்டும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்கே போனாலும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எந்த இடத்துல கை வச்சாலும் ஆசீர்வாதமாக இருக்கும். எப்போ 28:1 சொல்லுகிறது, அவருடைய கட்டளைகளின்படி செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறார். அந்த கட்டளையை நம்ம ரொம்ப விரும்பணும். அந்த கட்டளையின்படி நடக்க நம்ம முயற்சி பண்ண வேண்டும். அப்பொழுது இத்தனை ஆசீர்வாதங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துலையும் தரித்திரம் இருக்காது, நீங்கள் போகிற இடத்துலையும் தரித்திரம் இருக்காது. ஊரில் இருந்தாலும் நல்லா இருந்தாங்கப்பா, வெளியில் போனாலும் நல்லா இருந்தாங்க என்று சொல்லக்கூடிய அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை கற்றுத்தர உண்மையிலவராக இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், நம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை மேன்மைப்படுத்தும். உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.